மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தேட்டரில் தான் நாங்கள் எப்பயுமே அவரை பார்ப்போம். நீங்கள் அதே கேஸ் தேட்டர் முன்னாடி வெளியே அவரை பார்க்குறோன்றப்ப ரொம்ப உற்சாகம், அந்த அளவுக்கு இருக்குது ஹைப்பு. தவேக தலைவர் விஜய் நாமக்கல் கரூரில் இன்று மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்காக திருச்சிக்கு தனி விமானத்தில் தற்போது வந்தடைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்ட அவர் தற்போது திருச்சி சென்றடைந்திருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக இன்னும் சற்று நேரத்தில் சாலை மார்க்கமாக நாமக்கல் புறப்படவிருக்கிறார். தனி விமானத்தில் திருச்சி சென்றடைந்த விஜயின் விமானத்தின் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சற்று முன்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக சென்னையிலிருந்து விஜய் தனி விமானத்தின் மூலமாக திருச்சி புறப்பட்டார். தற்போது அந்த விமானம் திருச்சியில் தரையிறங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் சாலை மார்க்கமாக பரப்புரைக்காக நாமக்கல் செல்லவிருக்கிறார். ஏற்கனவே நாமக்கலில் விஜயை வரவேற்பதற்காக தவேக தொண்டர்கள் கூடியிருக்கின்றனர். இந்த சூழலில் தற்போது தவேக தலைவர் விஜய் திருச்சி சென்றடைந்திருக்கிறார். விவரங்களோடு களத்தில் செய்தியாளர் முத்துப்பழமுதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழமுதி, கூடுதல் விவரம். பாலா, தவேக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்த தனி விமானம் தற்போது திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் தரையிறங்கும் காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அங்கிருந்து இப்போது தவேக தலைவர் விஜய் பிரத்யேக வழி மூலம் வெளியே வர இருக்காரு. அவர் வெளியே வரும்போது அவருக்காக பிரத்யேக 3 கார்கள் தயார் நிலையில் இருக்கு. அந்த கார்களில் ஏறுமவர் சாலை மார்க்கமாக முசிறி சுட்டியம் வழியாக நாமக்கல் பரப்புரை கூட்டத்திற்கு செல்ல இருக்காரு. ஏற்கனவே திருச்சி கடந்த 13ஆம் தேதி அவர் திருச்சி வந்தபோது திருச்சி விமான நிலையத்தில் தவேக தொண்டர்கள் குவிந்திருந்தாங்க. இதனால் சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டிருந்தது. அதனை தடுக்கும் விதமாக விமான நிலையம் முழுக்க காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய துணை ராணுவ காவல்துறையினரும் விமான நிலையத்தில் முழுமையான கண்காணிப்பு மற்றும் சோதனைகள் ஈடுபட்டு வர்றாங்க. விமான நிலைய நுழைவாயில் பகுதியிலேயே தவேக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, விஜய் வெளியே வந்ததும் ஏறி செல்லக்கூடிய அந்த பிரத்யேக கார்கள் தான் விமான நிலையத்தின் நுழைவாயில் பகுதியில் இருக்கு. அந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு ஒளிப்புதல் ஒரு காமிச்சிட்டு இருக்காரு. விமானத்துல தரையிறங்கி வெளியே வரும் விஜய் இந்த காரின் வழியாகத்தான் நாமக்கல் செல்ல இருக்காரு. வழக்கமாக விஐபி வழியில் தான் முக்கிய பிரமுகர்கள் வழி அனுப்புவாங்க. ஆனால் விஜய் வருவதால விஐபிகளுக்கு எந்த இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பிரத்யேக வழியை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வழி மூலமாக தான் தவேக தலைவர் விஜய் வெளியே வர இருக்காரு. வந்ததும் இந்த பிரத்யேக காரில் ஏறி அவர் சாலை மார்க்கமாக நாமக்கல் பயணிக்க இருக்காரு. பாலா, முத்துப்பழமுதி, வழக்கமாகவே தவேக ரசிகர்கள் பெருமளவில் விமான நிலைய வளாகத்தில் குழுமியிருப்பார்கள். இன்றும் அந்த நிலை இருக்கிறதா? அங்கிருந்து நாமக்கல் செல்ல சுமார் 2 மணி நேரமாகவே ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா? பாலா, நான் ஏற்கனவே சொன்னது போல் விமான நிலையத்திற்கு உள்ளே வருவதற்கு தவேக தொண்டர்களுக்கு முழுமையான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. விமான நிலையத்தின் நுழைவாயில் பகுதியிலேயே போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு மற்றும் சோதனைக்கு பின்னரே பயணிகளை உள்ளே அனுப்பி வந்தாங்க. தவேக தொண்டர்களால் எந்த இடையூறும் பொதுமக்களுக்கு வந்துவிடக்கூடாது, விமான நிலையத்துக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதன் காரணமாகவும் கடந்த 13ஆம் தேதி நடந்த சம்பவத்தின் எதிரொலியுமாகவே போலீசார் அந்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டாங்க. அதனால் தவேக தொண்டர்கள் பெருமளவில் இங்கு யாரும் வரவில்லை. அதே வேளையில பயணிகள் ஒருபுறம் அந்த விமான நிலையத்தில் ஒருபுறம் கூட்டமாக காத்திருக்காங்க. விஜய் இந்த வழியாக செல்லும் போது அவருக்கு தங்களது கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக அவங்க மட்டும் காத்திருக்காங்க. முழுக்க விமான நிலையம் போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனை கடந்து சாலை மார்க்கமாக அவர் இப்போ இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல் புறப்பட இருக்காரு. நாமக்கல் செல்வதற்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஆகும் என்பதால முக்கிய வழிகளில் போலீசார் பாதுகாப்பு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ திருச்சி நகரம், அதே போல நாமக்கலின் எல்லை பகுதியான வளையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலையும் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கென வந்துள்ள பிரத்யேக பாதுகாவலர்களும் அவர் வாகனத்தை பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்காங்க. சரியாக அவர் 11:30 மணிக்கு நாமக்கல் சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா,
முத்துப்பழம்பதி, தற்போது விஜய் அந்த விமானத்திலிருந்து இறங்கி காரில் புறப்படுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அதே நேரம் இங்கிருந்து புறப்படும் போது போலீசார் தகுந்த அறிவுறுத்தல்களை ஏதேனும் வழங்கியிருக்கிறார்களா? எந்த வழியில் செல்ல வேண்டும், அது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? போலீசாரை பொறுத்தவரையில ஏற்கனவே நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் செல்லும் வாகனத்திற்கு முன்னோ பின்னோ இருசக்கர வாகனங்கள்ல அணிவகுத்து செல்லக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதே போல தாவேக தலைமையுமே சில கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு விதிச்சிருக்கு. ஏன்னா திருச்சியில் ஏற்பட்ட பாதிப்பின் திருச்சியில் கடந்த 13ஆம் தேதி ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் காரணமாக அதன் பின்பு இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தாவேக தலைமையும் கவனமா இருக்கு. இப்ப நாகப்பட்டினம், திருவாரூர்ல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனத்துக்கு முன்பாக அதிக அளவிலான இருசக்கர வாகனங்கள் ஊர்வலமாக செல்லவில்லை. ஓரளவு கட்டுக்கோப்போடு தொண்டர்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். அதன்படிதான் இன்றும் தொண்டர்கள் தங்களுக்கு இடையூறாக, அதாவது விஜயோட பிரச்சார வாகனத்துக்கு இடையூறாக காலதாமதம் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக முழு கவனத்தோடு அவங்களும் செயல்படுறாங்க. போலீசாரும் ஏற்கனவே ஒரு 15 நிபந்தனைகளுக்கு மேல விதிச்சிருக்காங்க. நீதிமன்றமும் ஒரு குறிப்பிட்ட ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் தாவேக தலைமைக்கு சொல்லியிருக்கு. பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அவங்க கட்சி தலைமையும் கவனமா இருக்காங்க. இப்ப வழியை பொறுத்தவரையில 2 வழிகளை தேர்ந்தெடுத்தா சொல்லப்படுது. திருச்சியிலிருந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம், டோல்கேட், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, நேபியர் பாலம் வழியாக முசிறி, தொட்டியம் சென்று நாமக்கல் செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. அல்லது மாற்றுப்பாதையாக நேராக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஓட்டத்துறை சாலை, மேல சிந்தாமணி, கலைஞர் அறிவாலயம், முத்தரசநல்லூர், குளித்தலை வழியாகவும் நாமக்கல் அவர் செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது. பாலா, தாவேக சார்பில் ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? வழிநெடுகிலும் அவரை ஏதேனும் வரவேற்பதற்காக தாவேக தரப்பில் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? தாவேக சார்பில் திருச்சியில எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. ஏன்னா திருச்சியில விமான நிலையத்தில் இங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்கிறார். அப்போது அவர் நாமக்கல் சென்றடையும் போது அந்த நாமக்கல் நுழைவாயில் பகுதியில் அவருக்கு பிரமாண்டமான வரவேற்பு அளிக்கவும் அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அங்கு காலை முதலே இப்போ KS தேட்டருக்கு எதிர்ப்புறம் தான் ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அங்க அதிகளவான தொண்டர்கள் குவிந்து வர்றாங்க. அதே போல நாமக்கல் எல்லையில் அவர் நுழையும் போது அந்த நுழைந்து அங்கிருந்து அவர் அந்த பிரச்சாரம் நடக்கும் இடத்திற்கு செல்லும் வரையில சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து அவருக்கு வரவேற்பு அளிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. அதனால நாமக்கல்ல பாத்தீங்கன்னா காலை 6 மணி முதலே கூட்டம் குவிய தொடங்கி இருக்கு. திருச்சியை பொறுத்தவரையில ஒரு கடந்து செல்லும் பாதை என்பதாலும் அதே நேரத்தில் காலதாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாலும் இங்க தாவேக தரப்புல எந்த விதமான ஒரு ஏற்பாடும் செய்யல என்றே சொல்லலாம். மேலும் நாமக்கல், கரூர் உள்ளிட்ட இடங்கள்ல திருச்சியை விட, திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினத்தை விட கூடுதலான வரவேற்பும் உற்சாகத்தோடு அவரை அழைத்து செல்வதற்காகவும் அவங்க கட்சி தொண்டர்கள் திட்டமிட்டிருக்காங்க. பாலா, வழக்கமா விஜயை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில தொண்டர்கள் அதிக அளவுல வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது போன்ற கடந்த கால நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த முறை அது போன்ற நிகழ்வுகள் ஏதேனும் ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து காவல்துறை என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கு? 13ஆம் தேதி திருச்சி நிகழ்விற்கு பின்னர் திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு சாலைகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டாங்க. அதே போல விஜய் செல்லக்கூடிய வழிகளில் பிரச்சார வாகனத்திற்கு இடையூறு இல்லாமல் வாகனங்களை ஒழுங்குபடுத்தினாங்க. பொதுமக்களையும் சாலைகளில் நிற்க விடாமல் அப்புறப்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை எளிமையாக்கும் வகையிலையும் போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டிருந்தாங்க. ஏன்னா திருச்சியில் அந்த அளவுக்கு காலதாமதம் ஏற்பட்டது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அதனால நாகப்பட்டினம், திருவாரூர்ல ஓரளவுக்கு போலீசார் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அதே போலதான் இன்றும் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திலையும் கூடுதலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் வரக்கூடிய சாலைகளிலையும் அவங்க போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகரின் முக்கிய வீதிகளில் பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால போக்குவரத்துக்கு பெரிய அளவிலான பாதிப்பு வராது என்றே கூறப்படுகிறது. இப்போ நாமக்கல்ல பொறுத்தவரைக்கும் சரி, நகருக்குள் ஒரு முக்கிய பகுதிக்கு செல்லாமல் KS தேட்டருக்கு எதிரே அந்த பிரச்சாரம் நடைபெறுவதால போக்குவரத்து நகருக்குள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது என்றுதான் எல்லாம் சொல்றாங்க. மேலும் நாமக்கல்ல மட்டுமே ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துற பணியில ஈடுபட்டிருக்காங்க. இப்ப திருச்சி விமான நிலையத்தை பொறுத்தவரையில விஜய் நேரடியாக விமான நிலையத்தில் வெளியே சாலை மார்க்கமாக ஒரு 1/2 மணி நேரத்திற்குள்ளாகவே திருச்சியை கடந்து வருவார். அந்த தூரத்திற்கு போலீசாராக அங்கே சாலைகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி இவரோட வாகனத்தை இடையூறு இல்லாமல் செல்லும் வகையில செஞ்சிருக்காங்க. பாலா, முத்துப்பழம்பதி, தற்போது விஜயோட பரப்புரை வாகனம் எங்கு நிறுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா கார்ல தான் நாமக்கல் செல்கிறார். இடையிலேயே ஏதேனும் ஒரு பகுதியில் பரப்புரை வாகனத்தில் ஏறவிருக்கிறாரா? என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு?
விஜயோட பரப்புரை வாகனத்தை பொறுத்தவரையில் நாமக்கல்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்பாகவே நிறுத்தி இருக்காங்க. இவருக்கு சாலை மார்க்கமாக நாமக்கலுக்கு செல்லும் அவர் அந்த நாமக்கல் எல்லையை கடந்து அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி பயணிக்க இருக்காரு. இப்போ நம்ம இந்த காட்சிகள்ல பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையத்தின் பிரத்யேக வாசல் வழியே வெளியே வர்றார். அந்த காட்சிகளை தான் ஒளிபரப்பு காட்டிட்டு இருக்காரு. அந்த காட்சிகள்ல பார்க்கலாம். விமான நிலையத்தின் பிரத்யேக வழி மூலமாக தாவேகா தலைவர் விஜய் வெளியே வந்து அவரோட கார்ல ஏறுற காட்சிகள்ல நீங்க பார்க்கலாம். தொண்டர்கள் கையை செய்தவாறே அவர் விமான நிலையத்தில் அந்த பிரத்யேக கார்ல சென்று வர்றாரு. பாலா அந்த காட்சிகளை பார்க்கலாம். முத்துப்பாலமதி, நீங்கள் குறிப்பிட்டவாறே தற்போது விஜய் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து காரில் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் அவர் நாமக்கல் சென்றடையவிருக்கிறார். திருச்சியிலிருந்து தாவேக தலைவர் விஜய் நாமக்கல் புறப்பட்டிருக்கிறார். பிரத்யேக காரில் விஜய் தற்போது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அங்கிருந்து நாமக்கல் செல்லும் அவர் தன்னுடைய பரப்புரை வாகனத்தில் பரப்புரை களத்திற்கு செல்லவிருக்கிறார். நாம் காட்சிகளில் பார்த்து வருவது திருச்சி விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சற்று முன்பாக அவர் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் தற்போது காரில் சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்கிறார். சந்திக்க மாட்டீங்க. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.